தாவேக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 80 பேர் கொண்ட புதிய வார் ரூம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகிகளின் பணிகளை விஜய் தினமும் நேரடியாக கண்காணிக்க முடிவு செய்துள்ளார். கட்சிகளின் வார் ரூம் பற்றி தெரியுமா? அங்கு என்ன நடக்கும் என எமது செய்தியாளர் சுந்தர் எழுப்பிய கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். தவறான கருத்துக்கள், கட்சிகளை எதிர் விமர்சனங்கள் செய்வதையும் அந்த வார் ரூம் மூலமாக, அறிக்கைகள் மூலமாகவும், வார் ரூம் செயல்பாடு மூலம் வெளிப்படுத்துகிறாங்க. இது நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லா கட்சிகள்லையுமே இருக்குது. அகில இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தற்போது விஜய் உள்ளிட்ட எல்லாருமே, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட எல்லாருமே இந்த வார் ரூம் அமைச்சு தங்களுடைய கட்சியோட வளர்ச்சிகளை பற்றியும், தங்களுக்கு எதிர் தாக்குதல் கொடுக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வார் ரூம் செயல்பட்டு வருகிறது. ஆளுங்கட்சியில் உள்ள குறைகளை சொல்வதற்கு இந்த வார் ரூம் நல்லபடியாக செயல்படுது. அதே மாதிரி எதிர்கட்சியில் உள்ளவங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், நாங்கள் இதை செய்வோம் அப்படிங்கிற அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு இந்த வார் ரூம் மிகவும் உபயோகமாக இருக்குது. அதனால் இந்த வார் ரூம் தேவை தான். அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்களுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வு. ஆனால் இந்த வார் ரூமில் உள்ள மைனஸ் இருக்குது. இப்போ ஒரு கட்சியில் ஒருத்தரை பிடிக்கல, இல்லை ஒரு கட்சியில் ஒருத்தரை ஓரம் கட்டணும், இல்லை கட்சியில் ஒட்டுமொத்தமாக சிலரை ஒதுக்கணும் அப்படின்னாலும் அவங்க இதை கையில் எடுத்து அவங்கள அடிக்கடி கவுண்டர் பண்ணுறப்ப ஈஸியாக அந்த வார் ரூம் மூலமாக அவங்கள கவுண்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. இது இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் தான். வாரும் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பரப்பி அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வாரும் பயன்பட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி படி இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஒரு நகரங்களாக இருக்கும்போது ஒரு அடிப்படை தேவைகளை எப்படியெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணலாம், அப்போ கட்சி சார்பாக என்னென்ன விஷயங்களை நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், அப்போ என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத அறிஞ்சு இதுக்கான ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற இன்னைக்கு கண்டிப்பான ஒரு தேவையான ஒரு வாரம் இன்னைக்கு பயன்படுது. தாவேகவில் வார் ரூம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சிகளின் வார் ரூம் பற்றி தெரியுமா? அங்கு என்ன நடக்கும் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.